நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். வாருங்கள், எல்லாரும் ஆசனத்தில் அமருங்கள். சதானந்தரே, நீங்கள் மன்னர் ஜனகரிடம் வேண்டிக் கொண்டு ராஜகுமாரி சீதையை மண்டபத்துக்கு அழையுங்கள். தங்கள் ஆணை முனிவரே. ராஜா ஜனகரும் ராமன் பதங்களில் அன்பர் நீரால் அபிஷேகமே. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते. शरणागत दीनाथ परित्राणपरायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणि नमोस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वस्यार्ति हरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. அங்கு பாணி கிரகணம் என்னும் திருமண திகழ்ச்சி அழகுற தொடர்ந்தது. மாமன்னர் தசரதர் மகிழ்வின் எல்லையில் மன்னர் ஜனகரை வாழ்த்தினர். सहधर्मचरी तव प्रतीक्षु जैनां भद्रं ते पाणिं ग्रहणीष्व पाणिना. पतिव्रता महाभागा छायेवानुगता सदा.
புவனம் புகழும் திருக்கல்யாணமிது பார்த்த உலகம் மகிழ்ந்தது. ஜனகர் மனம் ராமன் மீதிலே பதிந்தது. பெருமை அதிலே இருந்தது. பெருமை அதிலே இருந்தது. பெருமை அதிலே இருந்தது. भद्रं कर्णेभिः शृणुयाम देवा भद्रं शुक्लाम्बरधरं देवं शशिवर्णं च चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत सर्वविघ्नोपशान्तये. शरणमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरणे त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते. ஆண்டவி ஸ்ருதகீர்த்தி ஊர்மிளை மன்னவர் தசரதர் மருமகளாயின. பரதனும் லக்ஷ்மணனும் தம்பி சத்ருக்னனும் ஜனகரின் அருமை மருமகனானார். ஜனகரின் அருமை மருமகனானார். மன்னவரே, உங்களுடைய சம்பந்தியானதில் இன்று இந்த ஜனகனின் பெருமை உயர்ந்து விட்டது. இனிமேல் என்னை உங்கள் தொண்டனை போல் நினைக்க வேண்டுகிறேன். இந்த 4 கண்மணிகளும் உங்கள் மாளிகையில் சேவகம் செய்யும் ஊழியரைப் போல. இவர்கள் தவறடித்தாலும் மன்னித்து விடுங்கள். ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? உங்களிடம் வந்த ஒரு யாச்சகனுக்கு 4 வைரமணிகளை தந்திருக்கிறீர்கள். இதன் ஒளியிலே அயோத்தியின் ராஜ மாளிகையின் சோபை சுடர்விடப் போகிறது. இன்று உங்களுடைய தானம் மன்னன் தசரதனுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் நேசத்தால் நிறைகுணத்தால் எமது சூரிய வம்சத்தின் புகழ் உயர்கிறது. தந்தையின் திருவடி தன்னை பணிந்து ஆசி பெற்றான் ஸ்ரீராமன். குருவையும் பணிந்து அவர் அருள் நினைந்து நால்வரும் ஆசி பெற்றாரே. நால்வரும் ஆசி பெற்றாரே. எத்தனை சந்தோஷமாய் இருந்தது என் மகளின் திருமணத்தில். மங்களகரமான திருமணம் முடிந்த பிறகு மகிழ்ச்சியில் ஏதோ ஒரு இனம் தெரியாத அதிர்ச்சி இந்த தாயின் உள்ளத்தில் தவிப்பினை உண்டாக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறதே. பெற்றவளின் இதயத்தில் எதையோ பறிகொடுத்து விட்ட சலனங்கள், இனம் தெரியாத ஒரு போராட்டம் ஏன் என்று நிகழ்கிறது? இன்பமான துன்ப நிலை, உறவுக்கும் பிரிவுக்கும் இடையிலே மெதுவாக செல்லுகின்ற இந்த கணங்கள், மகளை பிரியும் நேரம் நெருங்க நெருங்க ஏதோ ஒரு வேதனை என் இதயத்தில் புகுந்து என்னை அழ வைத்துக் கொண்டிருக்கிறதே. இங்கிருந்து என் மகள் புறப்படுவதற்கு முன்னே என் உயிர் பிரிந்து விடுமோ? இல்லை, இந்த எண்ணங்களே தவறானது. தைரியமாக இரு. பெண்ணென்றாலே கண்ணீர்தான். மகிழ்வோடு நீ சென்று உன் மகளை புகுந்த வீடு செல்வதற்கு வாழ்த்தி விடை கொடு.
அதுதான் அன்னைக்கு அழகு. நான் என்ன செய்கிறது? தான் பெற்ற பிள்ளைகளை பாலூட்டி மார் மீதும் தோள் மீதும் சுமந்து வளர்த்து திருமணம் முடித்து தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீடு அனுப்பும் நேரத்தில் மனதில் ஏதேதோ பயங்கர சிந்தனைகள். புகுந்த வீட்டில் தன் மகள் எப்படி இருப்பாள் என்று ஒரு கவலை. அன்பும் அரவணைப்பும் அங்கு கிடைக்குமா? துன்பமோ துயரமோ வந்தால் யாரிடம் போய் அவள் சொல்லி அழுவாள்? உனக்கொரு துன்பம் வந்தால் நீ யாரிடம் போய் சொல்லி அழுவாய்? உன் கணவரிடம் தானே. வேறு யாரிடம் நான் சொல்லி அழ முடியும்? மகாராணி, அன்று நீ புகுந்த வீடு செல்கையில் உன்னை பெற்றவளுக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும். என் சுனைனா மாமியார் வீட்டில் எப்படி இருக்கப் போகிறாளோ என்று. நீயோ இன்று உன்னுடைய புகுந்த வீடு, உன்னுடைய பாச பந்தங்கள், உன்னுடைய கணவர் என்று எவ்வளவு உரிமை கொண்டாடுகிறாய். இதே அந்தரங்க ஈடுபாடு அவர்களுக்கும் இருக்காதா? அவர்களும் உன்னைப் போலவே தன் குடும்பம் தன் கணவர் என்று அங்கே வாழவிடு. அவர்களை சந்தோஷமாக அனுப்பு மகாராணி சுனைனா. தாய் உள்ளமல்லவா குருமாதா? பாசத்தில் என்னால் புலம்பத்தானே முடிகிறது. அறிவுரைகளை மனது ஏற்கவில்லையே. உன் மனம் கலங்கலாமோ மகாராணி? நீயோ ராஜா ஜனகருடைய மனைவி. அந்த மகான் சம்சார பந்தங்களை ஜெயித்து பழுத்த ஞானியாக இருக்கிறார். அவருடைய ராணி கண்ணீர் சிந்துவது சரியாக படவில்லையே. நீங்கள் பழுத்த ஞானி என்று பேசுகிறீர்கள். அவர் அழுவது உங்களுக்கு தெரியாது மாதா. இன்னும் அயோத்தி போகவில்லை சீதை. பாசம் அவரை பைத்தியக்காரனாக்கி மன்னர் தசரதரின் வாசலில் நின்று அவரை அழ வைத்திருக்கிறது. இப்போதே பயணம் புறப்பட ஆணையிட்டு விடாதீர்கள் தசரத மன்னவரே. மகளின் பாசம் வசமிழந்து வைராக்கியம் இழந்து வேதனையில் ஞானத்தையும் இழந்து விட்டேன். பரிவு காட்டுங்கள் இந்த எளியவனுக்காக. இன்னும் ஒரு சில நாள் மிதலாபுரியில் இருக்க திருமணம் கொண்டால் இந்த தாசனுக்கு ஆறுதலாயிருக்கும். மன்னா, தாங்களா பேசுவது? பக்குவமடைந்த பரமஞானியே, இனி என் பயணம் உங்கள் விருப்பம் போல் நிர்ணயிக்கப்பட வேண்டும். இந்த தசரதன் உறுதியளிக்கிறேன் நண்பரே.